வணக்கம். 16/5/2026 சனிக்கிழமை இன்றைய ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். இன்றைய நாளில் சர்வ எண்ணங்களும் ஈடேற, புதிய முயற்சிகள் கை கொடுக்க, நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக மாறும். எந்த பணி செய்தாலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். நினைத்து அனைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ரோகிணி அனைத்து விதத்திலும் நன்மைகள் வரும். அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். மிருக சீரிஷம் செய்யும் வேலையில் முழு கவனத்தோடு இருங்கள். சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தால் அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். அடுத்தது நாம் காண இருப்பது மிதுனம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வகாரிய வெற்றி, சர்வ எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் உருவாகக்கூடும் என்பதனால் கவனத்தோடு இருந்தால் சர்வ எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாள். நேரத்தில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் செய்யும் வேலையில் முழு கவனத்தோடு இருங்கள். திருவாதிரை நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். புனர்பூசம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அதுவே மன உளைச்சலையும் சங்கட்டத்தையும் உருவாக்கும். அடுத்ததாக காண இருப்பது கடகம். கடகராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வகாரிய வெற்றி, சர்வ எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள், வெப்பசலனம் அதிகமாக உள்ள இடங்களில், காற்று விசை அதிகமாக வீசும் இடங்களில் பணிபுரிவு மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். புனர்பூச 4ஆம் பாதம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் பாதுகாப்போடும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகினால் உங்களுடைய நன்மதிப்பு உயரும். பொருளாதார மேன்மை ஏற்படும். பூசம் நினைத்த நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். இரவு நேரத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நன்று. ஆயில்யம் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் பாதுகாப்போடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருங்கள். இரவு நேரத்தில் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வகாரிய வெற்றி, சர்வ எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். தெய்வீக அருள் கடாட்சமும் நிறைந்த நாள். மக நட்சத்திரம் சர்வ எண்ணங்கள் ஈடேறும். பூரம் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்திரம் நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.